இந்தியன்ஸ் பக்கத்துல வந்தோடனே ஸ்மெல்லு தாங்க முடியலப்பா. எல்லா இந்தியன்ஸும் குளிக்கவே மாட்டாங்க. இந்தியன்ஸ் ரொம்ப டர்ட்டி காய்ஸ் அப்படின்னு இந்த சவுத் ஏஷியாவில் இருக்க எல்லா மக்கள் மேலேயும் என்டையர் வேர்ல்டோட வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்க எல்லாருமே ராசிசம்க்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க நம்மள. இதை யார் ஸ்டார்ட் பண்றது? இது யார் உலகத்திலேயே முதல்ல இதை பேசப்பட்டது? இதுக்கு பின்னாடி இருக்க வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு. நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவு இருக்கும். வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வந்துடணும்பான்னு. ஒரு வாட்டியாவது ஃபாரின் கண்ட்ரி போகும்போது நம்ம முக்கியமா சூஸ் பண்றது USA, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வளர்ந்த நாடுகள் தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? அங்க போனா நமக்கு எல்லாமே கிடைக்கும், அங்க இருக்க எல்லா ரிசோர்ஸும் நமக்கு பிடிக்கும், அந்த இடத்துல எது போனாலும் நம்ம வாங்கலாம், முக்கியமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதனால நமக்கு வளர்ந்த நாடுகளுக்கு போகணும்னு ஆசை. வளர்ந்த நாடுகளுக்கு இந்தியன்ஸ் உள்ள வந்தாலே நம்மள உள்ள விடலைன்னா, உள்ள ஏர்போர்ட்லயே நம்மளை ஹோல்டு பண்ணி நம்மளை இன்னும் மீறி உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்கன்னா, எல்லாரும் தன்னோட நாட்டுக்கு விசா வச்சு லீகல் மூலியமா உள்ள வந்தாலும் உங்க நாட்டுக்கே திருப்பி போங்கடா அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அது மாதிரிதான் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் இல்ல, ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டும் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான். இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒருத்தன் தான் எல்லாத்துக்குமே காரணம். சவுத் ஏஷியன்ல டார்கெட் பண்றதே அவன் தான். சவுத் ஏஷியன்ல எல்லா கண்ட்ரிலையும் உள்ள விடாம தடுக்கிறது, எல்லா அந்த வெளிநாட்டு மக்களை மேனிபுலேட் பண்றது ஒரே ஒரு ஆள் தான் அப்படியே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது யாருன்னா எலான் மஸ்க். ஆமாங்க, இந்த எலான் மஸ்க் பையன் தான் காரணம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ட்ரம்ப் எலான் மஸ்க் மட்டும் சொல்லாம, எலான் மஸ்க் கூட ஒரு முக்கியமான கம்பெனி. எலான் மஸ்க் இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட எலான் மஸ்க் நிறைய கம்பெனி வச்சிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அது போரிங் கம்பெனி, இது ட்விட்டர், எக்ஸ் அது திருப்பி சேஞ்ச் பண்ண மாதிரி நிறைய கம்பெனி வச்சிருக்காரு. எலான் மஸ்க் இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் சொன்னது இல்லாம, எலான் மஸ்க் எப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் நெகட்டிவிட்டி உண்டாக்குறாரு. ராசிஸ்ட், அதாவது கலரை வச்சு ஒரு பீப்புளை தாழ்த்தப்படுறது, கலரை வச்சு ஒரு பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்றது, அதை எப்படி கொண்டு வராருன்றத ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எலான் மஸ்க்ன்ற ஒரே ஒரு பையன் இதெல்லாம் பண்றது, எலான் மஸ்க்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு அந்த ஓவல் ஆஃபீஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது. எலான் மஸ்க் 2022ல ட்விட்டரை வாங்கியிருக்காரு. அதை எக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. எக்ஸ், ட்விட்டர், இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆனா ஏன் பேர் வச்சாரு நமக்கு இன்னும் தெரியல. அவர் சொன்ன மெயின் பாயிண்ட், ஃப்ரீ ஸ்பீச் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் பேசுறதுக்கான உரிமையை இந்த ட்விட்டர்னு ஒரு சோசியல் மீடியா மூலியமா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரப்போறேன் இந்த உலகத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன ஃப்ரீ ஸ்பீச்னா, நீங்க ஒரு கண்டென்ட் அந்த ட்விட்டர்ல நீங்க அப்லோட் பண்ண, அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ண, அந்த கண்டென்ட்டை எல்லாருக்கும் யாருக்காவது கேட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிரும். ஈவன் அந்த கவர்மெண்ட் பத்தி பேசினாலும் ஓகே, இல்ல மத்த பர்சனை பத்தி பேசினாலும் ஓகே, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பத்தி பேசினாலும் ஓகே, இல்ல அம்மா அப்பாவை பத்தி திட்டினாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ரிமூவ் பண்ண ரொம்ப நாள் ஆயிருங்க. ஈவன் நீங்க கவர்மெண்ட் அது எப்படி ஃப்ரீ ஸ்பீச் ஆகும்? ஒருத்தரை பத்தி நான் திட்டுறேன், ஒருத்தரை பத்தி டீஃபேம் பண்றேன், ஒருத்தரை பத்தி நான் தாழ்த்தப்படுறேன், ஒருத்தரை பத்தி கெட்ட எண்ணங்களை மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பீச்னு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்காது. இது ஃப்ரீ ஸ்பீச்ன்ற விஷயமே கிடையாது இல்லையா? எப்படி இந்த ராசிசம் கிரியேட் ஆகுது? யூஎஸ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் பாடி 2024ல ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல 680 ராசிஸ்ட் போஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு 281 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த போஸ்ட் இந்தியனுக்கு அகெயின்ஸ்டா. இந்தியனை இந்த நாட்டை விட்டே துரத்துங்க, நம்மளை ரீப்ளேஸ் பண்றது, அந்தந்த கண்ட்ரி மக்களை ரீப்ளேஸ் பண்றது இந்தியன்ஸ் தான். இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எங்கேயும் கேட்ட மாதிரியே இல்லை. ஆமா, இந்தியாலயும் அது நடக்குது. சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் ஏதாவது உள்ள வந்து சவுத் இந்தியாஸ்ல வந்து அங்க பாருப்பா, இன்னைக்கு இங்க முடிவெற்ற கடை இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு மேக்கப் போடுற பிரைடல் கடை இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கடை இருந்துச்சு, எல்லாத்தையுமே நார்த் இந்தியன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எல்லாரும் புலம்புறது இல்லையா? அதே மாதிரிதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மனி, இட்டாலி, எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் முக்கியமா இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இருக்க எல்லா பெரிய ஜாப்ஸ், ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய ஓவல் ஆஃபீஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிரசிடென்டோட ஆஃபீஸ், அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருக்க FBI, பிக்கர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால
அந்த ஏஜென்சி வரையும் எல்லாத்தையும் இந்தியன்ஸ் கேப்சர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது விவேக் ராமசாமி நவம்பர் 1, 2024 அவர் ஒரு யுஎஸ் பொலிட்டீஷியன். அவர் கிட்ஸோட ஹாலோவன் போட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அவரோட அந்த பொலிட்டீஷியனை கோ பேக் டு இந்தியா, உனோட கலர் என்ன இப்படி இருக்கு, உனக்கு ஏஐ யூஸ் பண்ணி உன் குடும்பத்தை எப்படி நான் நாசப்படுத்துறேன் பாருன்னு அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது காஷ் பட்டேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து FBI டைரக்டா இருக்காரு. அவர் நவம்பர் 17, 2024 அவர் என்ன பண்றாரு, ஜஸ்ட் தீபாவளி விஷ் பண்றாரு ட்விட்டர்ல. அந்த தீபாவளி விஷ் பண்ணும்போது நான் அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஏ இந்தியன் கோ அவுட், ஐ டோன்ட் லைக் இந்தியன், நீ உன்னோட கலர் எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு, யூ ஆர் a dirty guy. இது எல்லாமே ட்விட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க, உண்மையாலுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் ட்விட்டர் நிறைய ட்விட்டர்ஸ் ரீசெண்டாக ஃபயர் பண்ணியிருக்கு. ட்விட்டர் நிறைய அந்த கண்டென்ட் ஸ்க்ரூட்டனைசிங் ஜாப்ல இருந்து பீப்புளை நீக்கி இருக்கு. பீப்புளை ரெக்ரூட்டும் பண்ணல ஒரு பக்கம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஹேட் கமெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு ட்விட்டர்ல. இது ஒரு பக்கத்து என்னன்னா, இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த ட்ரம்ப், இந்தியன்ஸை வெளியேற்றணும்னு சொன்ன ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் வாரையே நான் தான்ப்பா ஸ்டாப் பண்ணேன், இந்த உலகத்துல 30க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து சொன்ன ட்ரம்ப் இன்னைக்கு எலான் மஸ்க் கை காட்டியிருக்காரு. இது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இது உண்மையாலுமே எலான் மஸ்க் பண்ணக்கூடிய டார்கெட்டா அப்படின்னா? ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ட்விட்டருக்கு உண்மையாலுமே இந்த ஒரு நேச்சுராலிட்டி இருக்கு. ட்விட்டர் உண்மையாலுமே அதோட கண்டென்ட், அதோட ஹேட் ஸ்பீச்சஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதும் கிடையாது. ஆனா ஒரு விஷயங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் வேற வேற கலர்ல வேணாலும் இருக்கலாம், எல்லாரும் வேற வேற கலர்லயோ வேற வேற கடவுளையோ கும்பிட்டாலும் வேற வேற இடத்துல இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனிதர்கள் இனம்தான். என்னோட ஐடியாவை நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, எலான் மஸ்கை கம்ப்ளீட்டாக அவர் ஒரு ஆள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. உங்களோட வியூ என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில் அனலைசஸ், லேமன் பெர்ஸ்பெக்டிவ் வீடியோக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.